வெல்கம் டு எஸ்எஸ்வி ஆர்கிடெக்ட். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோவில்வழி அப்படின்ற இடத்துல இருக்குது. இது தெற்கு மனை. இதோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 feet by 80 feet. இது 3 BHKல கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக்கில் இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ட்ரு ஆகிற இடம் கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 13 feet by 16 feetல இருக்குது. இது ஒரு சிம்பிளான பிளானில் லோ பட்ஜெட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 1753 ஸ்கொயர் ஃபீட்டில் கோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட கோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹2100 பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற ஏரியா போர்வெல். இது ஒரு ரிப்பேரிங் சர்வீஸ்க்காக நம்ம இதை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம போர் பாயிண்ட் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போர்வெல்லில் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இந்த போர் பாயிண்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்க ஏரியா சிட் அவுட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18 feet by 13 feet. இதில் நம்ம வால்டைல் ஃபுல்லாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்க ஏரியா மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா டீக்கில் நம்ம டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் 4 types ஆஃப் டீ குட்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற டீ குட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான டாப் குவாலிட்டியான டீ குட்டை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்க ரூம் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் இன்னும் இன்டீரியர் ஒர்க் மட்டும் பெயிண்டிங் போயிட்டுருக்கு. 1 வீக்கில் கம்ப்ளீட்டட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்பில் நம்ம சாஃப்ட் க்ளோசிங் விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வித் லேமினேட்டட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினியமே யூஸ் பண்ணலை. ஒன்லி நம்ம ப்ளேவுட்டை மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப நீட்டாக லோ பட்ஜெட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் இன்டீரியர் மட்டும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்வி ஆர்கிடெக்டை காண்டாக்ட் பண்ணலாம். இதில் எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங் ஹேண்டிலோட வித் கீயோட நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலுக்கு போகலாம். ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பிளான ஃபால் சீலிங்கோட லோ பட்ஜெட்டில் ஸ்டோரேஜ் கப்போர்டும் ப்ளஸ் பூச்சாவும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். விண்டோ சைஸ் என்னென்னா 3 feet by 5 feet சைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்க ரூம் பார்த்தீங்கன்னா டைனிங் ரூமோட சைஸ் 8 feet by 16 feet 6 inches நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 1 வீக்கில் நம்ம ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். இது மாதிரி உங்களுக்கு ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மளோட சேனலோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்க ரூம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட பெட்ரூமோட சைஸ் 8 feet by 16 feet. அதுக்கப்புறமா இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோன்னா பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 feet by 5 feet 6 inches. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்டேர்கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜோடு ஸ்டேர்கேஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டேர்கேஸில் இன்னும் என்ன நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டேர்கேஸில் ரைசர் அண்ட் த்ரெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரானைட்டும் ரைசரில் டைல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணி. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்லேயே நம்ம சிங்கிள் பெட்ரூம் தான் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் என்னென்னா 11 feet by 16 feet. நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம் வித் அட்டாச் டாய்லெட் பாத்ரூமோட ஸ்டோரேஜோட நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட டைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 feet by 2 feet வித் வென்டிலேட்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா எக்ஸாஸ்ட் ஃபேனும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் டெரஸ் ஏரியா. இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா வாஷிங்காக தனி பிளேஸஸையும் ப்ளஸ் இதில் டைல்ஸ் எல்லாமே கூலிங் டைல்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது தனியாக அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு சிட்டிங் ஏரியாவும் நம்ம ப்ரொவைட். இது மாதிரியான ட்ரீம் ஹவுஸ் நீங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போவே எங்கள் எஸ்எஸ்வி ஆர்கிடெக்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.